அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு நடந்தது மிகப்பெரிய தவறு. அந்த பெண்ணை உங்க தம்பி மாதிரின்னு சொல்லி அவன் கூட்டு போயிருக்கான். ரொம்ப இருட்டான பகுதியில அந்த சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு உங்க மனசுக்குள்ள இப்போ ஒரு குழப்பம் வந்திருக்கும். கண்டிப்பா பார்த்துடலாம். Let's go. வாங்க. அன்னைக்கு நேரம் 8 மணிக்கு மேல ஒரு தனியார் பஸ்ல வந்து இறங்கின ஒரு பெண்ணு அன்பா அழைச்ச தம்பி ஊருக்குள்ளதான் கொண்டு போறேன்னு சொல்லிட்டு டெம்போ டிராவலை லாக் பண்ணி பண்ணின சேட்டைகள் விரிவா பார்த்துடலாம். லெட்ஸ் கோ. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அதாவது கிருஷ்ணகிரி ஓசூர் மாவட்டத்தில் கிருஷ்ணகிரியில் நடந்த ஒரு சம்பவம். நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே ப்ரைவேட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்த ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்தில் அந்த பொண்ணுக்கு வந்து பீரியட்ஸாக இருந்திருக்கு. அந்த மாத கடைசி அந்த பெண்ணுக்கு பீரியட்ஸ் வர்ற நேரம். அது மட்டும் இல்லாமல் பயங்கர வயிறு வலி. அதாவது பெண்களுடைய துன்பங்களை வந்து நம்ம சொல்லி முடியாத அளவுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த சமயத்தில் வந்து அவங்களுக்கு வேதனைகள் இருக்கும். ஸோ இந்த வேதனையான டைமில் அந்த பெண்ணு வந்து நடந்து பஸ்ஸில் ஏறி வேலைக்கும் போயிட்டு நடந்து பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு வேலை முடிஞ்சு வந்துட்டுருக்கு. அப்போ இரவு ஒரு 8 மணி இருக்கும். இப்போ அந்த பொண்ணு வந்து அவங்க ஊரில் பஸ் ஸ்டாப்பில் இருந்து இறங்கி 2 கிலோமீட்டர் வில்லேஜுக்குள்ளே நடந்து போகணும். அந்த நேரத்தில் வந்து இவங்க பஸ்ஸை விட்டு இறங்கி பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்றுருக்காங்க. நின்றுட்டு இருக்கும்போது ஒரு வேளை வந்து அவங்களுக்கு இந்த உடல் சோர்வு, வயிறு வலி, பீரியட்ஸு அதோட சேர்த்து அர்ஜெண்டாக யூரின் பாஸ் பண்ணுற கண்டிஷன் இந்த சுச்சுவேஷனில் நின்றுட்டு இருக்காங்க. சுச்சுவேஷனில் நிற்கும்போது ஊருக்குள்ளே 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். அப்போ இந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டுருக்கு. நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அதே ஏரியாவில் டெம்போ டிராவல்ஸ் ஓட்டுற ஒரு நபர் வந்து வரார். வந்துட்டு, அக்கா நான் வந்து உங்கள் ஊர் தான், என்ன தெரியும்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அறிமுகப்படுத்தும் போது இந்த பொண்ணுக்கு வந்து தெரியுது, ஆமாம் அந்த ஊரில் வந்து உங்களை பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ரெண்டாவது மெயினான ஒரு விஷயத்தை இதில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பொண்ணு சொல்கிற அந்த ஊர் காரங்க எல்லாரையுமே வந்து மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும். காரணம் என்னன்னா, இந்த பொண்ணே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் வேலை பார்க்குது. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. இந்த பொண்ணு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்குது. வேலையே வந்து அரசு வேலை, நிரந்தரப்படுத்தப்பட்ட அரசு வேலை. அதாவது இந்த பொண்ணோட ஹஸ்பண்டு கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் வந்து காவல்துறையில் பணியெடுக்கிறார். 2ஆம் நிலை காவல்துறையில் வந்து பணியெடுக்கிறார். அவர் ஒரு எதிர்பாராத விதமாக வந்து சாலை விபத்தில் வந்து இறந்து போகிறார். அந்த இறந்து போகிற கண்டிஷனில் 2 குழந்தைக்கு வந்து தாயாக இருக்கிறாங்க இவங்க. அப்போ ஒரு 2 குழந்தை இருக்காங்க இந்த பொண்ணுக்கு. அது போக அம்மாவையும் வச்சு பராமரிச்சுட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு வந்து இயற்கையிலே பார்வை கோளாறு. அதனால பார்வையே இல்லாத ஒரு அம்மா வீட்டில் வந்து கைப்பிடிச்சு யாராவது கூட்டு போனாதான் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட வேலைகளை வந்து அன்றாட வேலைகளை அந்த அம்மா செஞ்சுப்பாங்க. இப்படி ஒரு கண்டிஷனில் இருந்த ஒரு அம்மா. அப்போ இந்த பொண்ணு மேலே வந்து ஏற்கனவே குடும்ப பாரம் இருக்குது. கணவர் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ உழைக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அம்மா வேற எங்கேயும் போய் உழைக்க முடியாது. காரணம் என்னன்னா, கண் பார்வை இல்லை.
ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, இவங்கள கணவனோட வேலையை இந்த அம்மாவுக்கு வந்து கொடுக்குறாங்க, கருணை அடிப்படையில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்ற நல்லவங்க, கெட்டவங்க, கிரிமினல்ஸு எல்லாரையுமே போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்க்குற டேட்டா என்ட்ரி பெண் அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே தெரியும். இன்னும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நம்ம கொண்டு போனாலும் அவங்க தான் வந்து டேட்டா என்ட்ரி பண்ணி இந்த காப்பி, சிஆர்எஸ் காப்பி எல்லாமே வந்து அவங்க தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவள் வந்து பையன் வந்து சொல்கிறாப்புல, நான் உங்கள் ஏரியா தான் எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி போலீஸ் ஸ்டேஷனில் ஒன்று பார்த்துருக்கலாம், இல்லைன்னா அந்த ஏரியாவில் பார்த்துருக்கலாம், டெம்போ ட்ராவல் வச்சிருக்கிறவர் அப்படிங்கிறதுனால எப்படியாவது வந்து பார்த்துருக்கலாம். இந்த பொண்ணும் சரி ஓகே. ஏன்னா இந்த பொண்ணை வந்து சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இருந்த சிச்சுவேஷன் அப்படி, யாராவது வந்து 2 கிலோமீட்டர் நடக்க வைக்காம என்னை கொண்டு போய் விடுவாங்களா அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் இருந்தேன். ஆனால் அந்த தன்மையை பயன்படுத்திக்கிட்டு இந்த பையன் வந்து கேட்குறான். கேட்கும்போது நான் ஊரில் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு. ஒன்றாவது யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு முட்டி நிற்குது, ஃப்ரீட்ஸ் வயிறு வலி வேற, ஃப்ரீட்ஸ் வேற, அது போக உடம்பு சோர்வு வேற, 2 கிலோமீட்டர் வேற நடந்து போனோம். இப்படி டார்கெட் வந்து பயங்கரமாக இருக்கு. அப்படி பயங்கரமாக இருக்கும்போது இந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஆகா தெய்வம் மாதிரி தம்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி வண்டியில் ஏறுது. அவன் வந்து அக்கான்னு தான் கூப்பிட்றான், இந்த பையன் வந்து அக்கான்னு கூப்பிட்றான். அவன் வண்டியில் ஏறி போகும்போது கொஞ்சம் தூரம் ஒரு போயிட்டு இருக்கும்போதே வண்டி தடம் மாதிரி வேற இடத்துக்கு வண்டி ரூட்டை வந்து ஓட்டிட்டு போகிறான். இப்போ வண்டி ரூட்டை வந்து ஓட்டும் போது அவ சொல்கிறான், எதுக்கு வந்து வண்டி ரூட்டை வந்து மாத்துற தம்பி, நம்ம ஏரியாவுக்குள்ளே இப்படி தானே போகணும் அப்படின்னு. நேராக டக்கு நீ வண்டி அந்த பாட்டிட்டு இந்த பொண்ணை அடித்து துன்பப்படுத்தி டெம்போவுக்கு உள்ளே போட்டு சீட்டுக்கு கீழே வச்சு, பேக் சீட்டு கீழே வச்சு பாலியல் அத்துமீறலில் வந்து ஈடுபடலாம். பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு ரேப் பண்ணுறான். அதுவும் இந்த பொண்ணு வந்து மீள்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுது. அடித்து துன்பப்படுத்தி வயிற்றுல குத்தி உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி கழுத்தை நெரிச்சு, ஏற்கனவே யூரின் முட்டிட்டு நிற்கி அந்த சமயத்தில் வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சு மனித மிருகத்தனமாக அவன் அந்த மாதிரி நெரிக்கும் போதே பீரியட்ஸில் இருந்த பீரியட்ஸ் ரத்தமாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி கொத்த ஆரம்பிக்குது, வயிறு வலி, வேண்டாம் என்னை விட்டுருன்னு எவ்வளவோ கதறுது. ஆனால் அடப்பட்ட ஒரு கூண்டுக்குள்ளே புலி கிடக்குன்னா அது பக்கத்தில் வந்து மானு போய் யதார்த்தமாக மாட்டிச்சுன்னா எப்படி மானு வந்து இறையாகுமோ புலிக்கு, அதே மாதிரி இறையாக்கிட்டான். ஏன்னா டெம்போ ட்ராவலை வந்து லாக் பண்ணக்கூடிய ஓல்டு மாடல் டெம்போ ட்ராவல், வெளியில் வந்து எந்த ஒரு சவுண்டும் கேட்காது. அப்போ பின்னாடி வந்து டோரெல்லாம் லாக் பண்ணி வச்சுட்டு இது பண்ணி செட்டப் மாதிரி, வீடு செட்டப் மாதிரி இது ஆயிட்டு அவங்க சிச்சுவேஷன். அப்போ இவன் வந்து இவனோட ஆசையை எல்லாத்தையும் தீர்த்துட்டு இந்த பெண்ணை வந்து கரும்பு இன்ஜினுக்குள்ள மாட்டின சக்கையை மாதிரி வெளியே தள்ளிட்டான். வெளியே தள்ளிட்டு என்ன சொல்லிட்டான்னா, இதை ஊருக்குள்ள யார்கிட்டையாவது சொன்னேன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, குடும்பத்தோட கொண்டுருவேன், உன்னையும் கொண்டுருவேன், உன் பிள்ளைகளையும் கொண்டுருவேன், உங்கள் அம்மாவையும் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டான். மிரட்டின உடனே ஏற்கனவே கணவனை இழந்து எல்லாத்தையும் இழந்து புண்ணியத்துக்கு கிடைச்ச வேலையை வச்சு வயிறு பொழைக்காங்க. ஆனாலும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், உடம்பு வேதனை, எதெல்லாம் வந்து உடம்பு ட்ரெஸ்ஸு எல்லாம் கிழிச்சு அனுப்பிட்டான். அக்கம் பக்கத்தில் கேட்கும்போது சொல்கிறாங்க இந்த மாதிரி சம்பவம் அப்படின்னு சொல்லி. முதல்ல மக்கள் இதை மெயினாக வந்து எடுத்துக்கிட்ட ஒரு காரியம் என்னென்னா, திமுக ஆட்சியில் தான் வந்து இந்த மாதிரி கொடுமைகள்லாம் வந்து நாங்கள் சந்தித்தோம். ஆனால் இப்போ நம்ம விரும்பி ஓட்டு போட்ட நம்மளுடைய விஜய் அவர்களோட ஆட்சி நடக்குது, தவகவோட ஆட்சி நடக்குது. அதாவது பெண்களுக்குன்னே பிரத்யேக பாதுகாப்பு படையை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதாவது சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படையை வந்து ஆரம்பிச்சிருக்காப்புல. அந்த அதிரடி படை வந்து இப்போ ப்ராசஸிங்ல இருந்துட்டு இருக்கு எல்லா இடமும். அப்போ அந்த படையை ஆரம்பிச்சு அதை ரன் பண்ணிட்டு இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போகுது அப்படின்னா, மக்களுக்கு மத்தியில் பயம் இல்லை அப்படின்னா, ஒரு சாரார் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சரியில்லை, நம்ம வந்து ஆட்சை குறை சொல்ல வேற ஒரு இதுவும் கிடையாது, ஒரு தகுதியும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு வச்சிங்கன்னா, ஏற்கனவே இந்த ஆட்சி அமைஞ்சு ஒரு வாரம் தான் இருக்கும், அதுக்குள்ளேயும் டக்கு டக்குன்னு எல்லா இதையும் பண்ண முடியாது.
ஆனால் ப்ராப்பராக வந்து சட்டம் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு ரூல்ஸை வந்து போட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது, உடனே இப்போ பிடிச்ச உடனே குற்றம் நிரூபிக்கப்பட்ட உடனே தூக்கு தண்டனையோ, இல்லைன்னா வந்து என்கவுண்டரோ, இல்லைன்னா வந்து பயங்கரமாக வந்து சித்திரவதை பண்ணி கொள்றதுக்குன்னு ஒரு சட்டம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த அரபு கண்ட்ரி மாதிரி இருந்துச்சுனாலோ, இல்லை கருத்து அறுத்து கொள்கிற மாதிரி அந்த மாதிரி குற்றவாளிகளை கொள்கிற மாதிரி அரபு கண்ட்ரி மாதிரி சிச்சுவேஷன் உள்ள சட்டங்கள் இருந்துச்சுனாலோ பயப்படுவாங்க, குற்றம் செய்ய பயப்படுவாங்க. அதனால வந்து குற்றங்கள் வந்து தடுக்கப்படும். ஆனால் இங்கே வந்து ஃப்ரீடமாக வந்து சுற்றுறாங்க, குற்றவாளிகள் வந்து ஃப்ரீடமாக சுற்றுறாங்க. ஸோ அதனால தான் வந்து தவறு நடக்குது அப்படின்னு ஒரு சாரார் மக்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ என்னோட கருத்து பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட், ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், சட்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அப்படி ஸ்ட்ரிக்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம மக்களை என்ன பண்ண முடியும், வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தையாக இருந்தாலும் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள சுச்சுவேஷனில் பெண் குழந்தைகள்லாம் வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கிளவியே வந்து விட மாட்டேங்காங்க, அழகியே விட மாட்டேங்காங்க, யாரையும் விட மாட்டேங்காங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆகி போயிருது. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சட்டம் வந்து எப்படி இருக்கணும், ஒழுங்கு பாதுகாக்கப்படணும்னா முதல்ல ஒரு சட்ட வரையறையை கொண்டு வரணும். அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து பொதுமக்களும் கருதுறாங்க. நானும் வந்து அதே இதை தான் வைக்கிறேன். மெயினான பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து பாதிக்கப்பட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் வந்து எடுக்கப்படவில்லை. அந்த சுச்சுவேஷனில் தான் வந்து செய்திகள் வந்து ஊடகங்களில் மிகப்பெரிய காட்டு தீயாக வந்து பரவும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில், சத்தியம்னு சொல்கிற சத்தியம் தொலைக்காட்சியிலேயே பெய் அந்த பொண்ணுகிட்ட வந்து பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கும்போது அதோட மெயினான விஷயத்தெல்லாம் சொல்லுது. இந்த மாதிரி நான் உடல் ரீதியில் வந்து இன்னைக்கு ரொம்ப அஃபெக்டாக இருந்தேன், நான் சத்தியமாக சொல்கிறேங்க, எனக்கு வந்து ப்ரீயட்ஸ் அந்த வயிறு வலி, உடல் சோர்வு, அதுக்கப்புறம் யூரின் வேற முட்டி நினைச்சு யாராவது ஒருத்தர் வந்து கூட்டு போய் நம்ம வீட்டில் விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா 2 கிலோமீட்டர் நான் அந்த வேதனையோட நடந்து போகணும், எங்கள் ஊருக்குள்ளே வந்து பஸ் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா விளக்கத்தையும் சொல்லுது. இது அந்த சத்தியத்தை வந்து போதிக்கும் மத போதகர்கள் போதனையை போடுற அந்த நியூஸ் சேனல் உண்மைத்தன்மையை ஒரே ஒரு நிமிஷத்தில் அப்படி இளம்பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டார் அப்படின்னு போட்டு முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி நிறைய ஊடகங்கள் இதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குமா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது மக்கள் மத்தியில் போய் சேர்க்காதது தான் வந்து மெயின் ஒரு விஷயமா வந்து இதில் பார்க்குறோம். நம்ம மக்கள் மத்தியில் இந்த மாதிரி விஷயத்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு செகண்டு ஓசூர் அருகே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இளம்பெண் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. என்ன நடந்துச்சு, என்ன தண்டனை கொடுத்துருக்காங்க, என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து விரிவாக சொல்ல வேண்டிய ஊடகமே இதை வந்து ஒரு கண் துடைப்புக்காக வந்து டக்குன்னு சொல்லிட்டு போயிடுது. ஸோ இந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைச்சதா அப்படின்னு சொன்னால் இல்லை. அதுக்கப்புறம் எங்களை போல சோசியல் மீடியாஸ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பொண்ணோட இதெல்லாம் கேதர் பண்ணி நியூஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி, ஆகா இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க, சிங்கப்பெண் அதிரடி படம் வந்து அப்போ தூங்குதா அப்படின்னு சொல்லி நாங்களாம் கேள்வி கேட்க எங்களோட சோசியல் மீடியாஸ் வந்து கேள்வி கேட்க என்ன பண்ணுதுன்னா, இது வைரல் ஆகுது. வைரல் ஆனோடனே அந்த ஏரியா காவல்துறை அதிகாரிகள்லாம் பார்க்குறாங்க, ஆகா நம்ம சரௌண்டிங்கில் இது போல் நடந்திருக்கா, ரைட்டு பிடிப்போம் அந்த வண்டியை அப்படின்னு சொல்லி பிடிச்சி அந்த வண்டியை வந்து கொண்டு வந்து உள்ளே போடுறாங்க. ஆனால் ஒரு சில நல்ல ஊடகங்கள், எல்லா ஊடகங்களும் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது, ஒரு சில நல்ல ஊடகங்கள் இந்த பொண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் விதமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நடந்த மாதிரியே வந்து போட்டிருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து மனமார்ந்த நன்றியை சொல்கிறோம் நம்ம சேனல் சார்பாக. ஸோ அந்த பெண்ணுக்கு பாதிக்கப்பட்ட வண்டி அதோட உரிமையாளரை வந்து காவல்துறை வந்து பிடிக்கும்போது வண்டியை ஃபஸ்ட்டு சீஸ் பண்ணிட்டாங்க. உடனே இவன் வந்துட்டு இந்த பொண்ணு வந்து அபாண்டமாக என் மேலே போய் போடுது அப்படின்னு சொல்லிட்டு கேஸை தரச திருப்பும் விதமாக மருந்தை பிடிச்சிட்டு நேராக ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகிட்டாப்ல. ஸோ இப்போ அவர் வந்து ஹாஸ்பிட்டல் சீரியஸாக இல்லை, அவர் ட்ரீட்மெண்ட்டில் வந்து இருக்கிறாரு. அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிட்டு நேராக வந்ததுக்கப்புறம் 2 சாரார் வந்து எப்படி வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத வந்து விசாரிச்சுட்டு இதுக்கான வந்து தீர்வுகள் நடக்கும். ஸோ மக்களை நீங்கள் வந்து உங்கள் கருத்துக்களை வந்து கீழே கமெண்டில் பதிவிடுங்க. நம்மளோட தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நம்மளோட இந்தியாவில் இந்த மாதிரி குற்றங்கள் அதிகரித்து வர்றதுக்கு நம்ம அரசு சரியான ஒரு தண்டனையை வச்சிருக்கா,
இல்லை அந்த தண்டனை கொடுக்கறது தாமதிக்கிறதுனால வந்து இந்த மாதிரி தவறுகள் நடக்குதா, இல்லை தண்டனையே வந்து மிகப்பெரிய சட்ட புத்தகத்தில் பெரிய ஓட்டையில தான் இருக்குது, அதுல இருந்து எஸ்கேப் ஆயிருது இந்த மாதிரி பெருச்சாளிகள்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத தயவு செய்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளோட சேனல்ல முக்கியமான சில வந்து செய்திகளை வந்து நம்ம அப்லோடு பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ தொடர்ந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன்கள், தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு தந்துக்கிட்டே இருப்பேன். நன்றி. அன்புடன் ஆனந்த்.